அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் தெரியுமா அப்படின்னு ஊரு பக்கம் ஒரு பழமொழி இருக்கு. சர்வதேச அரசியல்னு இது ஒத்து வரும். அதுக்குன்னு டமுக்கடின்னு ராணுவத்தை இறக்கிடக்கூடாது. ராஜதந்திரத்தை இறக்கணும், ராணுவத்தை இறக்கணும், ரெண்டையும் இறக்கி போடுவேன் மிரட்டல்லே சாதிச்சிடணும். இந்த மாதிரி சகலத்தையும் சமகாலத்துல செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இல்ல இல்ல நீ பாசத்துல பொங்குற அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும். இப்ப அப்படி என்னப்பா சாதிச்சிட்டோம் இந்த அளவுக்கு வாசிக்கிறியே அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா யூ டர்ன் எடுத்திருக்கு. எந்த அளவுக்கு யூ டர்ன் எடுத்திருக்கு அப்படின்னா, அவர்களோட தூதரக அதிகாரியை விட்டே யூ டர்ன் எடுத்திருக்காங்க. சரி அப்படி என்ன யூ டர்ன்? யூ டர்ன்னாலே முடிஞ்சு போச்சே. அமெரிக்கா யூ டர்ன் போட்டான். எது ட்ரேட் டீல்ல இந்தியாவை முறைச்சு பார்த்த விவகாரத்துல, இந்திய ரஷ்ய நட்பு விவகாரத்துல அம்புட்டுலையும் அப்படியே படுத்துட்டான். 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு நடுவுல இந்தியா செஞ்ச பல வேலைகள். உதாரணத்துக்கு ரஷ்ய உறவு தானடா உனக்கு கசக்குது, மேற்கொண்டு கசத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் மே மாத முதல் வாரத்துல டெலிவரி வரும் அப்படிங்கிற விஷயத்த தட்டி விட்டோம். S-400 வாங்கும் போதே ஏகப்பட்ட அக்கப்போர். தடை போட்டுருவேன், ஆச்சாக்கும் பூச்சாக்கும் சொல்லும்போது ஈரான்ல போய் சபகர் போர்ட்டை தொட்டோம். அதுக்கும் தடை போடுவேன் அப்படின்னார்கள். கடைசியில ராஜதந்திர விளையாட்டுகள்லாம் விளையாண்டு இந்தியாவுக்கு விதிவிலக்கு அப்படின்ட்டாங்க. ரொம்ப சாமியை பார்த்து வேண்டுற மாதிரி மழை பெய்யுங்க, மழையை கொடுங்க அப்படின்னு சாமியை பார்த்து வேண்டுற மாதிரி இவனுங்களை பார்த்து கேட்போம்னு நினைச்சுக்கிட்டாங்க லாட்டுக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு இந்தியா சட்டுன்னு 2 போர்டு போட்டுச்சு. ஜவஹர் துறைமுகத்திலையும் இருக்கட்டும், S-400 விவகாரத்திலையும் இருக்கட்டும், 2லையும் வலிக்கு வந்தார்கள். அப்படி பெரிய அளவு சாதிச்சோம். இப்ப சமகாலத்துல ரஷ்ய உறவு எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீ என்ன எங்க வீட்டுக்கு உள்ள ஆளாயா? வெளில ஊர் சுத்தாத ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு ஓடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்றதுக்கு போயாயோ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்ற அந்த நேரங்கள் காலங்கள்ல இந்தியா மீது 500% தடையை, 5000% தடையை, ஆச்சாக்கு பூச்சாக்குன்னு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலதான் எந்த டீலையுமே நாங்க பிரேக் பண்ணல. போனா போதுன்னு ஒரு 30% உனக்கு மாத்தி விடுறோம், அதை கேட்ச் பண்ணிட்டு மத்ததெல்லாம் ஃப்ரீ பண்ணி விடுறத விட்டுட்டு வாம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாம் கெட்டு போயிருங்கிற மாதிரிதான் S-400 டெலிவரியை நம்ம பேசியிருக்கோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவன் யுத்தத்துல இருக்கான், எப்படி டெலிவரி கொடுப்பான்? அவன் யுத்தத்துல இருக்கும்போதுதான் ஜம்முன்னு பயணிக்கிறான், தெரியாதா உனக்குன்னு உள்ளூர்லயே ட்ரம்பை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா எடுத்த மைலேஜ் எல்லாம் வீணா போச்சா அப்படிங்கிற மாதிரி வெள்ளை மலையில உட்கார விட்டுட்டோம். இது ஒரு விஷயம். அப்படின்னா அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்துட்டு போனாரு. பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. ஒப்பந்தங்கள் அது குண்டூசிக்கு போட்டாலும் சரி, மேல பறக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுக்கு போட்டாலும் சரி, அண்ணன் அமெரிக்கா கண் அப்படியே வீங்கி போயிடும். ஏன் அப்படின்னா முழிச்சே இருப்பான். இல்ல அடிச்சு விடாதீங்க, நம்ம டீல் போடுறதுக்கெல்லாம் அவன் முழிச்சு இருந்து பார்க்க போறானாக்குவோம் அப்படின்னு கேட்டா, ஆமா நமக்கு பகல் அவனுக்கு இரவு, முழிச்சுதானே ஆகணும். சரி இருக்கட்டும். அப்படிதான் இப்ப ஜெர்மன் சான்சலர் வந்திருக்காரு. ஜெர்மன் சான்சலர் டிஃபென்ஸ்ல ஒப்பந்தம் போடுறார். டெஸ்லாவுக்கு தொங்குறாங்க கடந்து. நம்ம இந்த பக்கம் ஏகப்பட்ட ஜெர்மனோட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ல இருந்து சிவிலியன் ப்ராடக்ட் வரை ஒப்பந்தங்கள் போட்டு தாறுமாறா போய்கிட்டு இருக்கோம். இப்பதான் ரஷ்ய அதிபர் வந்தார். அதுக்கடுத்து அப்படியே ஆப்போசிட்ல உள்ள ஜெர்மன் அதிபர் வரார். அப்படி வரும்போது இந்தியா அந்த பக்கமும் விற்கும், அவர்களும் இந்தியாவுக்கு விற்கலாம். மியூச்சுவலான ஒரு மைலேஜ். இப்ப உலகத்துக்கு தேவை என்ன அப்படின்னா வர்த்தகம் எப்பயுமே தேவைதான். ஆனா அந்த வர்த்தகத்துல மியூச்சுவலா பெனிஃபிட்டா போகக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா மட்டும்தான். உதாரணத்துக்கு சீனா கிட்ட போனா உள்ளூர் மார்க்கெட்டை தூக்கி கடல்ல நம்மளே முழுகடிக்கிறதுக்கு சமம். அமெரிக்கா கிட்ட போனா ஏறக்குறைய அதான், என்ன பாலிஷா ஆட் பண்ணுவேன். குண்டூசில இருந்து ஃபிளைட் வரையும் வரேன்லாம் சொல்ல மாட்டான். அவன் ஒரு மாதிரி மிக்சடா தூக்கிட்டு ரா மெட்டீரியல் எனக்கு, ப்ரொடக்ஷன் உனக்கு, ரா மெட்டீரியல் எனக்கு அப்படின்னு அவன் ஒரு கணக்கு போட்டு வருவான். என்னடா எங்க கணக்கோட டேலியே ஆகல அப்படின்னா, பொறுமையா பாரு, டேலி ஆகாம எங்க போகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சாதிப்பார்கள். இந்த மாதிரி எந்த சச்சரவும் இல்லாம மியூச்சுவலான பெனிஃபிட், 2 பேரும் சேர்ந்து வளருவோம் வரியா அப்படின்னு கூப்பிடக்கூடிய சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரே நாடு. அதே சமயம் மக்கள் தொகை ஜாஸ்தி, வர்த்தக சாம்ராஜ்யம், ஒரு நிலையான தன்மை. 4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் போய் இன்னொருத்தர் வந்தா ட்ரம்ப் மாதிரியும் செய்வார், ட்ரம்ப்புக்கு அப்பா மாதிரியும் செய்வார், இல்ல ட்ரம்ப்புக்கு தம்பி மாதிரியும் செய்வாருங்கிற தியரிலாம் இந்தியால கிடையாது. ஸ்டேபிளா பாலிசிகள் பெரிய அளவுல வெளியுறவு கொள்கையை பொறுத்து மாறாது. அட பாவி மனுஷா, நீ தான் காமஞ்சோரே இல்லாம 50 வருஷம் பயணிச்சோன்னு திட்டுவ அப்படின்னு கேட்க கூடாது.
பல விஷயங்கள்ல தவறு, பல விஷயங்கள்ல சரிங்கிறலாம் தாண்டி, வெளியில இருந்து ஆள் வரவனுக்கு பாதுகாப்பான ஒரு ஊர் எது அப்டின்னா, இந்தியா போன்ற நாடுகள் தான். இப்படி 2 சைடு தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம், தன்னோட தூதரக அதிகாரி அம்பாசிடர அனுப்பிச்சு, பெரிய அளவு ஒரு யூ டர்ன ட்ரம்ப் போட்டிருக்கார். அந்த அளவுக்கு எப்படி யூ டர்ன் போட்டாரு அப்டின்னா, "நான் உலகம் முழுக்க ட்ரம்போட சுத்தி வந்தேன்." சரி சுத்தி வா, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்டின்னா, "எனக்கு நல்லா தெரியும் ட்ரம்ப பத்தி. அவரு வீட்டுக்காரருமாக்கே தெரியாதுடா. உனக்கு எப்புட்றா தெரியும்? சும்மா அடிச்சு விடாத எதையாச்சும்." அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அவரு சொல்றது என்ன அப்டின்னா, அப்படி எல்லாரு கூடயும் சுத்தி வரும்போது ட்ரம்ப் பழகுறத பார்த்திருக்கேன். பிரைம் மினிஸ்டர் மோடி கூட பழகுறத பார்த்திருக்கேன். பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட நண்பர், இந்தியா அவரோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஆத்திட்டாரு. நம்ம டீ கடை மாஸ்டர் வேற இல்ல. இவர கூட்டிட்டு வந்து ஆத்த விட்டுருவோமா அப்படிங்கிற லெவல்ல ஆத்திக்கிட்டு இருக்காரு மனுஷன். அதே போல இந்த ட்ரேட் டீல பத்தி தான் எல்லாரும் கேட்குறீங்க. ட்ரேட் டீலுக்காக நாளைக்கு கூட ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம்ப்பா. ட்ரேட் டீல்லாம் முடிஞ்சு போச்சு. சத்தம் இல்ல. அ அவங்க நார்த்து, நாங்க சவுத்து அப்படிலாம் கதையெல்லாம் வருது. கதைய விட்டது பூரா நீங்க தானடா நேத்து நைட்டு. என்னடா விடிஞ்சோனே குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாரி, இப்படி விடிஞ்சோனே வேற மாரி பேசுறீங்களேடாங்கிற மாரி அப்படி ஸ்டன் ஆயி பார்க்குற மாரி தான் இருக்கும். இம்புட்டையும் சொல்லிப்புட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு கூட மீட்டிங் இருக்கு. ஷெட்யூல் இருக்கு. 2 சைடு அதிகாரிகள் உட்கார்றார்கள், பேசுறார்கள். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நல்ல நண்பர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு உண்டு. கருத்து வேறுபாடு உண்டு அப்படிங்கிறனாலயே அவங்க பிரிஞ்சு போயிற மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன கொண்டு வந்து சேர்ந்து பயணிப்பார்கள் அப்படின்ட்டாய்ங்க. என்னடா இது கல்யாண மண்டபத்துல வச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கே அட்வைஸ் குடுக்குற மாரில்ல சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த அட்வைஸ் எடுத்து அங்க எழுதி வச்சுருவோமா? அந்த அளவுக்கு மனுஷன் போட்டு பின்னி எடுத்துட்டாரு. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. அது கூட வந்து அப்படி சுலபமா ட்ரேட போட்டு நகர்ந்து போயிற முடியுமான்னு நம்புறீங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. பார்த்து பவுசா தான் பண்ணுவோம். நடந்துரும். இந்தியாவ அனுசரிச்சு டீல் நடக்கும். இந்தியாவ சந்தோஷப்படுத்தி டீல் நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அமெரிக்கா சரண்டர் ஆயிருக்கு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் சரண்டர் ஆனாலும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா முதுகுல குத்தக்கூடிய பையன். சீனா கால வாருவானா, அமெரிக்கா முதுகுல குத்துவான். இருந்தாலும் இவ்வளவு தூரம் இந்த பயல வழிக்கு கொண்டு வந்த நம்ம அரசாங்கத்துக்கு இன்னமும் வழிக்கு கொண்டு வந்து வெற்றிகரமா டீல முடிக்க தெரியாது. சத்தியமா முடிக்க தெரியும். அத நோக்கி இந்தியா போய்க்கிட்டு இருக்கு. மிக விரைவில் அமெரிக்காவோட டீல்ல இந்தியா சாதிக்கும், மைலேஜ் எடுக்கும். இதுவரை பல விவகாரங்கள்ல கோவிட்ல ஆரம்பிச்சு ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் இந்த மாரி பல விவகாரங்கள்ல மைலேஜ் எடுத்த மாரி, இந்த ட்ரம்ப்போட ட்ரேட் வார் அது அமெரிக்காவோட ட்ரேட் வார்ன்னு சொல்றத விட, ட்ரம்ப்போட ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லலாம். அதுல ட்ரம்ப்போட ஈகோ 2யுமே டேலி பண்ணி இந்தியா மைலேஜ் எடுக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.